இன்றைக்கி பொரியல் மாதிரி இல்லை கூட்டுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி அந்த மாதிரி. உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு சமைக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு அதில் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு, மஞ்சள், மிளகா பொடி வீட்டில் அரைச்சது, அது கூட பீட்ரூட்டு, கேரட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியில் தான் உருளைக்கிழங்கு போடணும். கடைசியாக உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு, வேகந்து விட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தோசை வந்துருச்சு மக்களே, பாருங்கள். தோசை குழம்பு நல்லா இல்லைன்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். டாட்டா பை பை சொல்லலாம்.